அதாவது நான் ஒண்ணு சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க. சேவல் சேவல் தான். கோழி கோழி தான். இத மாத்துறதுக்கு யாருமே கிடையாது. 1000 விஷயங்கள் செஞ்சாலும் கோழினால முட்டை தான் போட முடியும். சேவல்னால கொக்கரிக்க தான் முடியும். இத மாத்த முயற்சி செய்யற சமூகத்தினர் நிறைய இருக்காங்க. அந்த கன்சீவ் ஆனவங்க வீட்டுல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும். என்ன நடக்கும்னா வரவங்க எல்லாரும், என்னப்பா பையனா பொண்ணா, உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமான்னு இந்த கணவன் மனைவி 2 பேர்ட்டையும் கேட்கறது. அப்புறம் தாத்தா பாட்டிங்க எனக்கு பேரன் பெத்து குடுறா, பேத்தி பெத்து குடுறான்னு கேட்கறது, இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு ஒரு குழந்தை உருவாகிறது ஆனா பெண்ணா அப்படின்றது நம்ம கையில கிடையாது. அது இயற்கை. ஆனா அந்த குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆணோ பெண்ணோ அந்த குழந்தை அதனுடைய தன்மையிலே வளருதா அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. எத்தனை பேர் வீடுகள்ல பெண் பிள்ளைகளை வளர்க்குறீங்க, ஆண் பிள்ளைகளை வளர்க்குறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா எனக்கு வர அதே வீடியோக்கள் கண்டிப்பா உங்களுக்கும் வந்திருக்கும். அந்த அரைகுறை ட்ரெஸ் போட்டு வீடியோ போடுற பொண்ணுங்களையும் பார்த்துருப்பீங்க. பெண்கள் ஆண்களா மாறுற சூழ்நிலையில என்ன ஒரு லெவல்ல இருப்பாங்களோ அதை வீடியோவா போட்டிருப்பாங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. அதாவது பெண் பிள்ளைகள் எப்போதுமே அந்த ஆண் அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த ஆண் நடத்தைக்கு உள்ள போகாத வரைக்கும் தான் அந்த பெண் பிள்ளைகளா வளருங்க. ஆண் நடத்தைகளுக்குள்ள கொஞ்சம் போயிருச்சுனாலுமே அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம பெக்கிற பிள்ளைய நம்ம தான் வளர்க்குறோம் அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. உங்க கையில இருக்கிற செல்போன், உங்க பிள்ளைய கையில இருக்க செல்போன், உங்க பிள்ளைய கையில இருக்க செல்போன் மூலமா பார்க்குற வீடியோக்கள், அந்த வீடியோக்கள்ல வர நபர்கள், அது யாராவது ஒரு சாதாரண யூடியூபர்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு சினிமா ஆக்டர்ஸா இருக்கலாம். அவங்களுடைய பழக்கங்களை தான் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் உள்வாங்குறாங்க. பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கண்டினியூவா ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாலே அந்த விஷயம் சரி அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மைண்டுக்கு வந்துடும். இதுதான் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க அதிகமா எதிர்கொள்ற ஒரு தவறான செயல். அவங்க பேசுற ஆட்களும் சரி, அவங்க பார்க்குற ஆட்களும் சரி, கண்டினியூவா அதையே திரும்ப திரும்ப பார்க்கறதுனால இது சரி, இது தப்பு கிடையாது அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கிடுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒற்றுமை கொஞ்சம் நாளாக இந்த செல்போன் மூலமா பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு செல்போன், ஆளுக்கு ஒரு பேச்சுவார்த்தை, ஆளுக்கு ஒரு நட்பு வட்டாரம்னு உருவானனால பையனுக்கு எந்த பக்கம் பழக்கம் இருக்குதுன்னு பொண்ணுக்கு தெரியாது, பொண்ணுக்கு எந்த பக்கம் பழக்கம் இருக்குன்னு பையனுக்கு தெரியாது. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், இங்கிட்டு 2 ஓடிக்கிட்டு இருக்கும், அங்கிட்டு 2 ஓடிக்கிட்டு இருக்கும். கடைசியா அது டைவர்ஸ்ல போய் நிற்கும், இல்லாட்டி கொலையில போய் நிற்கும், இல்லை விட்டுட்டு ஓடுறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிற்குது. இந்த ஆண் நண்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண் பசங்களுமே இப்ப நிறைய பேருடைய பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, பெண் பிள்ளைகளை பார்த்த மாதிரி இந்த தோடை போட்டுக்கிறது, குடுமி வளர்த்திக்கிறதுன்னு சொல்லி ஒரு பக்கம் இப்படி மாறிட்டு போறானுங்க. இந்த பொம்பளை பிள்ளைய பார்த்தீங்கன்னா, பசங்களா மாறி முடிய ஃபுல்லா கட் பண்ணிக்கிட்டு, ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணி தம்பிள்ஸ் எல்லாம் தூக்குற மாதிரி வீடியோக்களை ரெடி பண்ணி, அதாவது நான் ஒன்று சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க. சேவல் சேவல் தான். கோழி கோழி தான். இதை மாத்துறதுக்கு யாருமே கிடையாது. 1000 விஷயங்கள் செஞ்சாலும் கோழினால முட்டை தான் போட முடியும். சேவல்னால கொக்கரிக்க தான் முடியும். இதை மாத்த முயற்சி செய்யற சமூகத்தினர் நிறைய இருக்காங்க. என் பிள்ளைக்கு நான் செல்லம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி செல்லம் கொடுத்த பேரண்ட்ஸ் இன்னைக்கு ஐயையோ என் பிள்ளை இப்படி மாட்டிக்கிச்சே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல வரேன்றதையும் நான் தெளிவா சொல்லிடுறேன். ஆரம்பத்துல நீங்க விடுற ஒரு சின்ன விஷயம் எதிர்காலத்துல உங்களுக்கு எதிர்த்து நின்று கேள்வி கேட்கிற அளவுக்கு வளர்த்து விடுறீங்க. முக்கியமா இந்த ஒரு போட்டோ, இந்த ஒரு வீடியோ நம்மளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சிட போகுதுன்னு நினைக்காதீங்க. நீங்க டிவியில பாக்குறீங்களா நிறைய விளம்பரங்கள், மிட்டாய் விளம்பரங்கள், பிஸ்கட் விளம்பரங்கள், அது போக ஸ்நாக்ஸ்லாம் நிறைய காமிக்கிறான் பாத்தீங்களா? இந்த விளம்பரங்களை ஏன் இவ்வளவு பணம் கொடுத்து அவன் எடுக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இந்த விளம்பரங்கள் தான் அவனுடைய மூலதனம். அவன் எந்த பொருளையும் நேரடியா எடுத்துட்டு ரோட்டு கடையில உட்காந்துக்கிட்டு இது என்கிட்ட இருக்கு, இந்த ஸ்நாக்ஸை நீங்க வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்ல போறது கிடையாது. அந்த விளம்பரங்கள் தான் கண்கள் மூலமா உள்ள போய் மனசுல ஆழமா பதிஞ்சு அதனுடைய கலர்ஸ் மூலமா, எப்படி அதாவது உணர்ச்சி பூர்வமா இல்ல, கலர்ஸ் மூலமா நம்மளுடைய மனசுல பதிஞ்சு அதை வாங்க வைக்கிறதுக்காக செலவு பண்ற வீடியோக்கள் தான் இன்னைக்கு அதிகமா பணம் கொடுத்து எடுக்கப்படுது. ஸோ இதுல இருந்து நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சாதாரண ஒரு விளம்பரத்துக்கு இவ்வளவு பணம் கொட்டுறான்னா அந்த விளம்பரத்துல வர பொருள் தரமா இருக்குமா இருக்காதா? சிம்பிள். இதேதான் இன்னைக்கு நீங்க பாக்குற யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் வருது, இன்ஸ்டாகிராம்ல வருது, டெலகிராம்ல வருதுன்னு ஏகப்பட்ட வீடியோஸ் பாக்குறீங்கல்ல.
பெண் பிள்ளைகளுடைய வீடியோக்கள் பாக்குறீங்க, பசங்க பண்ற சேட்டைகளுடைய வீடியோக்கள் பாக்குறீங்கல்ல, இத ஃபுல்லா நீங்க பார்த்து 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 என்ன ஆக போறீங்க கடைசியிலனா, பசங்கன்னா இப்படித்தான், பொம்பளை பிள்ளைனா இப்படித்தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து உங்களுக்குள்ள உங்களுக்கே தெரியாம நீங்க வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன் அவன் வீட்டு பிள்ளையே பண்ணுதியா, அப்படியே நம்ம வீட்டு பையன் சும்மா இந்த பேச்சை வர்றதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஒரே வீடியோக்களை எல்லாரும் பாக்குறது. அந்த வீடியோக்கள் என்ன ஆகும்? ஏன் அந்த பையன் வீலிங் பண்றத பாரு, நம்ம பையன் பரவாயில்லையா, குறைஞ்ச சேட்டை கம்மியா பண்றான். சோ ஒரு தவறை மறைக்க இன்னொரு தவறை எடுத்துக்காட்டா சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த தவறை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறை எடுத்துக்காட்டா சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும்? தவறு செய்யறவனுக்கு, நம்மளதான் சப்போர்ட் பண்ண ஆள் இருக்குல்ல, இந்த சப்போர்ட்டிங் என்னைக்கு உள்ள வருதோ அன்னைக்கு ஆரம்பிக்கிற பிரச்சனை முடியவே முடியாது. பெண் பிள்ளைக்கும் சரி, ஆண் பிள்ளைக்கும் சரி, உடை, நடை, கலாச்சாரம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மீறி வெளியில போயிருச்சு, அவங்க ஃபேமிலியை மீறி வெளியில போயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை அப்புறம் இழுத்து நிப்பாட்டணும்னு நினைச்சீங்கன்னா முடியாது. அதுக்கப்புறம் இங்கிட்டு ஒரு தோடு மாட்டிட்டு வரும், இங்கிட்டு ஒரு தோடு இது வரைக்கும் தொங்கும், இல்லாட்டி சொல்லவே வெக்கக்கேடு. இன்னைக்கு எங்கெங்க பச்சை குத்துறானுங்க, எங்கெங்க பச்சை குத்துதுங்க பொண்ணுங்க, இதெல்லாம் அதாவது பேரண்ட்ஸ் பார்த்த அந்த அளவுக்கு கேவலமா போய்கிட்டு இருக்கு. பெண் பிள்ளைகளுடைய உடல் பகுதிகளை பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவனும் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது தன்னுடைய பெத்தவங்களும் பார்த்தது காலம் போய் சின்ன பிள்ளைகள்ல இருந்து கவனமா வளர்த்த ஒரு பிள்ளையுடைய அந்த கொடுக்குற செல்லம் எங்கேயோ போய் எவங்கிட்டயோ உட்காந்துக்கிட்டு பச்சை குத்துறேன்னு சொல்லி உடல்ல துணி இல்லாம உட்காந்து பச்சை குத்துற லெவலுக்கு வந்துருச்சு இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் எங்கேயோ நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றது இதுதான். இது எங்கேயோ நடக்கல, எங்கேயோ நடக்கிறத இங்க காமிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதே மாதிரி எல்லாரும் வரணும், அது பணத்தை கொட்டும். பெரும்பாலான வீடியோக்கள் பாருங்களேன், பெண் பிள்ளைகளை வந்து மூலதனம் பண்ணியே தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, காம உணர்ச்சிகளை தூண்டுற வீடியோக்களை கிரியேட் பண்றது, இது சரி அப்படின்றத அந்த பெண் பிள்ளைகளுடைய மனசுல பதிய வைக்கிறது. இந்த ட்ரெஸ் போட்டா தப்பு இல்ல, இந்த இடத்துல பச்சை குத்துனா தப்பு இல்ல, இந்த இடத்த ஒரு ஆண் தொட்டா தப்பு இல்ல அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி விட்டுட்டா அதுக்கப்புறம் யாரு என்ன வேணாலும் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயத்த உருவாக்கி அதை வீடியோவா பப்ளிஷ் பண்ணும்போது அதை எத்தனை பேர் பேன் உட்காந்து பாக்குறீங்க பாருங்க. அது ஃபுல்லா அவனுக்கு பணம். இங்க மானம் போறது யார் வீட்டு பிள்ளைக்கோ, அதை பத்தி கவலை இல்லாம தெரியுறாங்க நிறைய பேரு. மீண்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆண்ட்ராய்டு போன்ல எப்பயுமே உட்காந்துக்கிட்டு பெண் பிள்ளைகளுடைய ஆபாச காட்சிகளையும் ஆண் பிள்ளைகளுடைய சேட்டைகளையும் உட்காந்து ரசிக்கிறீங்களோ, எதிர்காலத்துல அதே விஷயத்த உங்க வீட்லயும் நீங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும். தயாரா இருந்துக்குங்க.